ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் பாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 51 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல்ல எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்டும் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் லைக் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். லைக் பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 51 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயின் வந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அவன் எஞ்சிக்கிற மாதிரி தெரியல, பிகாஸ் அவ ஸ்டில் அன்கான்சியஸ் தான் இருப்பா. இங்க நம்ம ஹீரோ வந்து சிபிஆர் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபைனலி அவன் வந்து கண்ணு முழிப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்ட, நீ ஒரு ஸ்ட்ராங் கேர்ள், தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாத, பிரீத் பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை முழிச்சிட்டு ஹீரோவை பார்த்துட்டு மறுபடியும் கண்ணுல மூடிடுவா, அன்கான்சியஸா மறுபடியும் போயிடுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான், தயவு செஞ்சு கண்ணை மூடாத, கண்ணை தோற, என் செல்லம் எல்லாம் கண்ணை தோற, அந்த மாதிரி தான் அவன் பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது, சரி இவ வந்து அட்லீஸ்ட் பிரீத் பண்றா, இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் டோர் ஓப்பன் பண்ணி பாக்குறான். பட் அவனால ஓப்பன் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து அடிபட்டிருக்கும், அவன் ஷோல்டர்ல வந்து நைஃப் இறங்கியிருக்கும். அதனால அவனும் ரொம்ப கஷ்டப்படுவான். அங்க இருக்க டோரை போய் உடைச்சிருவான். உடைச்சி ஓப்பன் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போவான் வெளியே. அவனாலே முடியாது, பட் கஷ்டப்பட்டு தான் அவளை தூக்கிட்டு போவான். இது எல்லாமே அந்த சித்தி பொண்ணு வந்து கேமரால பாத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து சேவ் பண்ணது எல்லாத்தையுமே அங்கிருந்து தூக்கிட்டு போறது வரைக்கும் நம்ம சித்தி பொண்ணு கேமரால பாத்துட்டு இருப்பா. இங்க வந்து அவ செம்மையா கோவப்படுவா, இல்ல இது நடக்க கூடாது, அவ எப்படி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க வந்து சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனால முடியல, கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வருவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கும் அடிபட்டிருக்கோம்ல, சோ அதனால வந்து கார்ல போடுவான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பொறுமையா கண்ணு திறப்பா. அவ ஏதோ பேச வருவா. அப்ப நம்ம ஹீரோல, தயவு செஞ்சு பேசாத, சலண்டாரி, நீ பேசி டயர்ட் ஆகாத, நீ கண்ணை திறந்துட்ட, அது மட்டும் இல்லாம நீ இப்ப சிரிக்கிற, எனக்கு அது போதும், உன் சிரிப்பை நான் மறுபடியும் பார்த்துட்டேன், எனக்கு அது போதும், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நம்ம ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் தான் போறோம், வரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின்ல கேப்பா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், நீ பேசி டயர்ட் ஆகாத, நீ நல்லா இருக்கனா நானும் நல்லா இருக்கேன் தான், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னை தனியாவே விட மாட்டேன், என்கிட்டயே நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கை எடுத்து அவனோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு சொல்லுவான், இங்க வந்து நீ மட்டும் தான் இருக்க, இந்த வேர்ல்ட்லயே எனக்கு நீ மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு, என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயினால எதுவுமே திருப்பி பேச முடியாது, ஏன்னா அவ செம்ம வீக்கா இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ பேசிட்டே நம்ம ஹீரோயின் மேலேயே அன்கான்சியஸ் ஆயிடுவான். அதாவது ஃபுல் கான்சியஸ் இல்ல, லைக் பாதி. அவன் ரொம்ப டயர்டா இருப்பான், சோ பாதி கான்சியஸா மேலே படுத்துருவான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை எழுந்து கார் ஓட்டிட்டு போவான். அவனால டிரைவே பண்ண முடியாது, பட் கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ணுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ரூம் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. சோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ரெக்கவர் ஆயிட்டு வந்துடுறாங்க போல. சோ ஹாஸ்பிட்டல் சீன் தான் நம்மளுக்கு காட்டல, இங்கதான் ஸ்ட்ரைட்டா காட்டுறாங்க. சோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறான், நீ கண்டுபிடிச்சியா யார் இது பண்ணது, சிசிடிவி கேமரா ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்ல நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், இன்னும் மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், ஏதாச்சும் பண்ணு, சீக்கிரமா கண்டுபிடி, ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே என்னோட ஒய்ஃப் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆளுங்களோட டேட்டோவை பார்த்திருக்கான், சோ இது ஒரு க்ளூ தான், நியூஸ்க்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்குதான் கஷ்டம் என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசுற, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, ஹீரோயின் எப்படி இருக்கா, இப்போ ஓகேவா அவ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓகே தான், அவளுக்கு வந்து நைட்ல வந்து பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வருது, மற்றபடி எதுவுமே இல்ல, அவ நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க ஃப்ரெண்டுல, ஆமா அவ வந்து சாவுல இருந்து வந்திருக்கா, சோ இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், இது எல்லாமே என்னாலதான், நான் மட்டும் அவளை போக வேணாம்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து காம் பண்ணுவான், நீ அந்த மாதிரி யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நம்மளுக்கு என்ன தெரியவா செய்யும் இந்த மாதிரி ஆக போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்க ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் சும்மா விட மாட்டேன், இது யார் பண்ணான்னு எனக்கு தெரியணும்,
அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், என் கையால நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கெட்ட கனவு வருது போல. சோ வந்து தூக்கத்திலேயே வந்து பயப்படுறா. நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்காந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவ தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துக்கிறா. எழுந்தோடனே நம்ம ஹீரோவை தான் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் வந்து ஒன்னும் இல்ல, சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பயந்து போயிருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன நம்புறல, உனக்கு எதுவும் ஆகாது, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, நான் கண்டிப்பா உன்னை நம்புறேன், உன்னை மட்டும் தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவா. இங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பால்கனில நின்றுட்டு இருப்பான். சோ இவ தான் போயிட்டு ஷோட்டர் போட்டு விடுவா, போட்டு ஜிப் எல்லாம் போட்டு விடுவா. இங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், வா நம்ம உள்ள போலாம், நீங்க இருந்தா உனக்கு கோல்டு பிடிச்சி மறுபடியும் சிக்காயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் இங்கே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரி இருக்கும், இங்க பாரு நான் இந்த பெட்ஷீட்டை போத்திக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எனக்கு வந்து இந்த கெட்ட கனவு இல்லாத தூக்கம் எனக்கு வேணும், நான் மறுபடியும் போய் தூங்குனேன்னா எனக்கு அந்த கெட்ட கனவு தான் வருது, என்னால தூங்க முடியல பீஸ்ஃபுல்லா, எனக்கு அது மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு இப்போன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்து இதே பிரச்சனை தான், ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தா கூட அதை வந்து எனக்கு டீப்பா வந்து அஃபெக்ட் ஆகும், சோ அதனால எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்ம படுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் இல்ல வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோல இல்ல நீ இங்கே இருந்தா மறுபடியும் வந்து சிக்காயிடுவ, வா நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போய் அவன் தான் படுக்க வைப்பான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிப்பான். லைக் அவ வந்து ஒரு சைல்டு மாதிரி நினைச்சு அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவான். படுக்கும் போது கூட அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான், பில்லோலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவான், பெட்ஷீட் போத்தி விடுவான். அப்ப ஹீரோயின் பக்கத்துலயே அவன் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா குட் நைட் சொல்வா, ஹீரோவும் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லுவான். இங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிப்பான் நம்ம ஹீரோ. சோ என்ன நடந்தாலுமே நான் உன் கூட தான் இருப்பேன், வரி பண்ணாத, நீங்க நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவ தூங்க போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அவன் தூங்குற வரைக்கும் அங்கதான் இருப்பான், ஹீரோயினே பாத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையில வந்து கிஸ் கொடுப்பான். கிஸ் பண்ணிட்டு அவன் மனசுல நினைப்பான், நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுவாங்க, அவன் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை போல. நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தான் ஹீரோயின் கூடயே. சோ அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு மனசுல நினைப்பான், நீ பார்க்க ரொம்ப இன்னோசென்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைப்பான். கரெக்டா அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயின் முழிப்பா. முழிச்சு கேட்பா, நீ நைட்ல தூங்கவே இல்லையா, இப்படியே உட்காந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ என்னை பத்தி எதுக்கு வரி பண்ற, நீ உன்னை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம ஜென்டலா சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்பான், வரியா நம்ம வந்து கார்டன்ல வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து பயப்படுவா, இல்ல நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. நான் வா, உன் கூட தானே இருக்கேன், எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், ஒரு நாள் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் உனக்கு யார் இது பண்ணதுன்னு, அப்ப அவங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் யோசிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல தான் காட்டுவாங்க. அங்க வந்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சித்தி பொண்ணும் சித்தியும் வருவாங்க. அப்ப அந்த சித்தி கேட்பா மெய்ட் கிட்ட, எங்க ஹீரோவும் ஃப்ரெண்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மெய்ட் சொல்லுவான், ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்கான், ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வாக் போயிருக்கா கார்டனுக்கு அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து சித்திக்கு வந்து ஷாக்கு. அப்போ வந்து சித்தி சொல்வா, என்னோட பையனுக்கு வந்து இந்த டின்னர்ல, என்னோட பையனுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரிச்சுவல் இருக்கு, அது வந்து ஃபேமிலி ட்ரெடிஷனு, அவன் மீறவே மாட்டான், ஹீரோயின்னாலதான் அவன் வந்து ஸ்பாயில் ஆறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா ஹீரோயின் வந்து அவனோட ஒய்ஃப் தானே, ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவ வெறுப்பேத்திட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து கார்டன்ல வாக் பண்ணிட்டு வந்து ஒரு பிளேஸ்ல உட்காருவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கியூட்டான மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஹீரோ வந்து சிரிப்பான், ஹீரோயினும் ஹாப்பியா இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், நீ ஒன்னும் பயப்படாத, ஏதோ நடக்காது, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து மனசுல நினைப்பா,
நான் உன் கூட இருக்கும் போது தான் சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுல நினைப்பா. பட் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கேட்பாங்க, நீ எப்படி இருக்க, ஓகேவா, நீ பார்க்கவே இப்பதான் கொஞ்சம் நல்லா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. இங்க ஹீரோயின்லாம் ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, கரெக்டான டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கோ, ஆல்ரெடி உன்னோட கிட்னி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, அதனால பாத்தேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து எப்பயும் நான் சொல்றது கேட்க மாட்டா, அதனால நீ அவளை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவான். அப்போ வந்து ஹைதர் கேட்பான், நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா ஹீரோயினுக்கு இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹைதர் சொல்லுவான், இல்ல எனக்கும் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹைதர் சொல்லுவான், நம்ம தேடுற ஆளு மேபி வந்து ரொம்ப தூரத்தை இல்லாம நம்மளுக்குள்ளே இருக்காங்களோ, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து கோவப்படுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பொண்ணுங்களை கடத்துறது இது எல்லாமே உன்னோட வேலை தான், என்னோட வேலை இல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ப்ளீஸ் எதுவும் பேசாத, பொறுமையாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் உன்னை எதுவும் பண்ணாம இருக்கேன்னா அது காரணமே ஹீரோயின்னாலதான், இல்லைன்னா உன்னை எப்பயோ நான் காலி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணமே ஹீரோ தான், அவன் மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன், ப்ளீஸ் எதுவும் ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்வா. எங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கார்டன்லயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டான் போல நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் எதிரே பார்க்கல நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, ஆமா நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது நான் இதை பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ இங்க 2 பேருமே வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க 2 பேருமே. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட்டி விடுவா, ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கூட்டி விடுவா. ஸோ இங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் போது சித்தி பொண்ணு வருவா. வந்து பார்த்தோன்னா செம்மையா ஷாக் ஆயிடுவா. அவ மூஞ்சிய மாறிடும். அப்பா அவ சொல்வா, மீட்டிங் இருக்கு, நீ இன்னும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ நம்ம சித்தி பொண்ணு சொல்வா, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், எனக்கு இப்போ வந்து வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கு, நான் இப்போ வந்து வேற ஒரு விஷயத்த இம்பார்ட்டன்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்ப்பான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரனா, ஹீரோயின் தான் இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்லுவான். ஸோ இங்க வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இங்க இந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹால தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோயினை பார்க்க ஆஃபீஸ்ல இருக்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆஃபீஸ்ல இருந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஹீரோயினை வந்து விசாரிக்க, நலம் விசாரிக்க வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து ஆஃபீஸ்ல இருக்கவங்களாம், நீ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்ட, இப்பதான் உங்களை பார்க்க எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நசீரும் தங்கச்சியும் வருவா. இங்க வந்து தங்கச்சி வந்து ஹீரோயினை பார்த்தோன்னு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நசீர் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹக் பண்ணலான்னு வரப்போ ஹீரோ வந்து அவன் தங்கச்சி கை கொடுப்பான். வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி கிட்ட சொல்வான். அப்போ வந்து நம்ம நசீர்னால ஹீரோயின் கிட்ட வர முடியாது. அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட முன்னாடி நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பேசுவான். ஸோ இதை வந்து நசீர் பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுவான். அப்போ வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே பேசுவாங்க, ஹீரோ இருக்கிறதுனால தான் நீங்க வந்து சீக்கிரமா குணமாயிட்டீங்க, அதுவும் இல்லாம நீங்க ரெஸ்ட் எடுத்ததுனாலயும் சீக்கிரம் குணமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல ஹீரோனால மட்டும் தான் நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆனேன், அது மட்டும் இல்லாம என் லைஃப் ஃபுல்லா நான் அவனுக்காக ஓன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இதை பார்த்து நம்ம நசீர் வந்து செம்மையா கோவப்படுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே காட்டுவாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு பேசிட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ நசீர் மட்டும் கடைசியா இருப்பான். நசீர் ஹீரோயின் கிட்ட கேட்பான், நீ எப்போ ஆஃபீஸ்க்கு வரதா இருக்க, நீ வந்தனா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்ல, நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணா மைண்ட் டைவர்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நசீர் முன்னாடி வந்து நின்றுட்டு, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, இப்போதைக்கு அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செம கோவத்தோட சொல்லுவான். இங்க பின்னாடி அவங்க 2 பேரும் ரியாக்ஷன் பார்த்தா செம பண்ணியா இருக்கும். அவங்க வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கடா சண்டே அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க 2 பேருமே. ஸோ இங்க வந்து நம்ம நசீர் கேட்பான், ஏதாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ணியா, ஏதாவது கண்டுபிடிச்சியா ஹீரோயினுக்கு யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல ஒன்னும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நசீர் சொல்லுவான், ஆமா எங்களுக்கும் எதுவும் கிடைக்கல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் கொஞ்சம் ரூமுக்கு போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான்.
ஹீரோயின்ல ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்வா. அப்போ நசீர்ல நீ பாக்கிறதுக்கு ஓகேவா இல்லாத மாதிரி இருக்கு, நான் ஏதாவது பண்ணட்டுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோல எனக்கு அவளுக்கு என்ன பண்ணோன்னு தெரியும், நீ வராத நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்காக அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டாலுமே ஃபன்னியா தான் இருக்கே. ஸோ இப்போ வர வர ரொம்ப ஃபன்னி ஆயிட்டு வருது இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்காக அடிச்சுக்கிறது. ஸோ இங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவான். அப்போ வந்து நசீர் வந்து சித்தி பொண்ணை தான் பார்ப்பான். ஸோ அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு போல சித்தி பொண்ணு மேல. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு வந்து படுக்க வைப்பான். இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல உட்கார வைப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். யார்கிட்ட இருந்துன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அவன் வந்து ஏதோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோல சரி ஓகே நான் வரேன் அது மட்டும் சொல்லுவான். அப்போ காலை வச்சிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா எங்க போற, ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் எங்கேயும் போல, ஒர்க் விஷயமா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா இல்ல ஃப்ரெண்டு வந்து ஏதோ சொல்லியிருக்கான், யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் தான் சொல்றேன்ல எதுவும் இல்ல, ஒர்க் விஷயமா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவான் அவன். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் நீ வந்து ஏதோ வரி பண்ணிக்காத, நீ வந்து உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, அது மட்டும் தான் உன்கிட்ட இருந்து எனக்கு வேணும், ப்ளீஸ் உன்னை நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல சரி ஓகே அண்ட் நீயும் உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, நீ வந்து யார் கூடயாச்சும் சண்டைக்கு போனனா எனக்கு வந்து தெரிஞ்சிடும், உன் கையை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். இங்க ஹீரோவும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணிருப்பான்ல, ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டோம் லீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருப்பான். அப்ப வந்து அவன் அடிச்சு கேட்பாங்க. பட் அவன் வந்து பதில் சொல்ல மாட்டான். அப்ப ஃபைனலா வந்து அவன் கன் பாயிண்ட்ல வைக்கும் போது அவன் உண்மையை ஒத்துப்பான். இந்த மாதிரி ஹீரோயினை கிட்னாப் பண்ணது நாங்க இல்ல, என்னோட கசின் தான் கிட்னாப் பண்ணா, அவன் கிட்ட ஒரு ஆள் வந்து பணம் கொடுத்தாங்க, அதனால அவன் அந்த வேலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ கேட்பான் இதுக்காக அந்த மாதிரி, யாரு அவன், எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப அந்த ஆள் சொல்லுவான் இல்ல அவன் இப்ப ஊர்ல இல்ல, நேத்து தான் வந்து அர்ஜென்டா கிளம்பணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோனால லீட் கொடுத்து போக முடியாது, ஏன்னா ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அந்த ஆளை தேட சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இந்த ஹோல் சினாரியோ நடக்கும் போது அந்த சித்தி பொண்ணு அங்கதான் இருப்பா. அவ வந்து பயந்துட்டே இருப்பா, எங்க அவளோட பேர் சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல வந்து புக் படிச்சுட்டு இருப்பா. அப்பா அந்த இடத்துக்கு வந்து சித்தி வருவா. வந்துட்டு செம்மையா கத்துவா, உன்னாலதான் என் பையன் அந்த மாதிரி இருக்கான், நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவனை ஃபுல்லா மாத்தி வச்சிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. அப்போ நம்ம சித்தி வந்து ஹீரோயினை புடிச்சு பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவா. அவளும் கீழே விழுந்துருவா. அப்போ நம்ம ஹீரோயின் எழுந்து தயவு செஞ்சு என் ரூம் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவா. அப்ப சித்தில என்ன தைரியம் தான் என்கிட்ட திருப்பி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நல்லா முறுக்கி விட்டுருவா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உள்ள வர மாதிரி இருக்கும். சித்தி வந்து உடனே ஆக்ட் பண்ணுவா, எதுவும் பண்ணாத மாதிரி சைலண்டா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து கேட்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சித்தி சொல்லுவா இல்ல அவளுக்கு கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லி கொடுத்தேன், சீக்கிரமா எழுந்து நடக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க நம்ம ஹீரோயின் மூஞ்சியே மாறிடும். அவ வந்து கொஞ்சம் அழுத மாதிரி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்பான் என்னாச்சு, சித்தி ஏதாவது பண்ணாங்களா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இல்ல எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா என்ன அந்த மாதிரி பாக்காத, ஏதோ என்ன பாவமா பாக்குற மாதிரி பாக்குற, எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து பேர்டனா இருக்க மாட்டேன், நீ ஒன்னும் என்ன பாத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் படுக்க போயிடுவா. சோ படுக்கும் போது அழுதுட்டே படுப்பா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருது சித்தி வந்து ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ வந்து அந்த சித்தி கிட்ட போயிட்டு செம்மையா கத்துவான், நீங்க எப்படி ஹீரோயினுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அவ ஆல்ரெடி நிறைய கோ த்ரூ பண்ணிருக்கா, அவகிட்ட போய் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்போ வந்து சித்தி சொல்லுவா எனக்கு எந்த அக்கறையும் இல்ல, அவ செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து செம்மையா கோவப்படுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் அவ என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீங்க அவளை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப வந்து சித்தி இல்ல எப்பல இந்த அவ உன்னோட ஒய்ஃப் ஆனா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவளை டிவோர்ஸ் தானே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. இங்க நம்ம ஹீரோ செம்மையா கோவப்பட்டு அவ என்னோட ஒய்ஃப், இன்னொரு வாட்டி நான் இல்லாத போது அந்த ரூமுக்கு வந்து நீங்க போக கூடாது, அவகிட்ட நீங்க பேசக்கூடாது, நான் இல்லாத போது உங்களுக்கு நான் அதை வார்ன் பண்றேன், இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் இல்லாத போது அவகிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ நல்லா காட்டுறாங்க. அவ வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோல்டா இருக்க போல அவளுக்கு, அவ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேக்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து ஷர்ட்டெல்லாம் எடுத்து அவ மேல போத்தி விடுறான். அப்போ பிளாங்கெட்டும் எடுத்துட்டு வந்து மேல போத்தி விடுறான். பட் அவ வந்து இன்னும் சில்லுன்னு தான் இருக்கா, அவ வார்ம் ஆற மாதிரி தெரியல.
அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நீ இன்னும் சில்லுன்னு தான் இருக்க, நான் டாக்டர் கால் பண்றேன், அவங்க வந்து என்னன்னு பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் இல்ல இல்ல வேணாம், டாக்டர்லாம் வேணாம், நான் சீக்கிரமா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோல நீ ரொம்ப ஸ்டபனா இருக்க, தயவு செஞ்சு வா டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின்ல இல்ல பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பேசுவான். நீ சீக்கிரமா வந்து இதுல இருந்து வெளியே வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, இங்கேறி என் கூட ஏறி அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோல கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன், இந்த விஷயத்துல இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து மீண்டு வெளியே வரலாம், நான் உன் கூட தான் இருப்பேன் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க ஒருத்தர் பாத்துப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாப்பான். அப்ப ஹீரோயின் வந்து கண் கலங்குவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் உனக்கு ரொம்ப பேர்டனா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோல சைலண்டாரி, எதுவும் பேசாத, நீ ஒன்னும் எனக்கு பேர்டன் இல்ல, நீ வந்து என்னோட ஸ்ட்ரென்த், உனக்கு புரியுதா, நீ வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி நவுரு, நான் வந்து உன்கிட்ட வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை அவனோட மேல போட்டு படுக்க வச்சுப்பான். பிகாஸ் அவளுக்கு ரொம்ப கோல்டா இருக்குல்ல, கொஞ்சம் வார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட வந்து படுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருமே ஹக் பண்ணிட்டு, இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே தூங்கிடுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட மைண்ட்ல வந்து சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு தெரியும் இந்த லவ் வந்து இம்பாசிபிள் தான், எனக்குள்ள இருக்க அந்த போர்ல நானே தோத்துட்டேன், நான் டிஃபீட் ஆயிட்டேன், ஆனா என்னோட ஹார்ட்ல இருக்க எல்லா தடைகளும் மீறி என்னோட ஹார்ட் வந்து உன்னை ரொம்ப பைத்தியமா லவ் பண்ணுது. எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னா, என்னோட இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்ல, வேற எந்த விஷயத்துக்குமே இடம் இல்ல, ரிவெஞ்சுக்கோ எதுக்குமே இடம் இல்ல, உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். நீ இல்லனா நான் வந்து இன்கம்ப்ளீட் தான், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால யோசிக்க கூட முடியாது இதுக்கப்புறம், நீ வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். இங்க எபிசோட் 51 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 52 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ இன்னும் பார்க்கலையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ see you in the next video. Bye bye.